Hi all, hope you are doing good. Now we are going to see structural unemployment and cyclical unemployment and their reasons in economics. Structural unemployment na இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டுக்கும் எம்ப்ளாயியோட ஸ்கில்லுக்கும் மிஸ்மேட்சாக இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ்னால நிறைய பேர் வேலையை இழக்கிறதுக்கு பேர் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதோட ரீசன் இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ரீசன்ஸை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜி நாளுக்கு நாள் அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறது. அதுக்கான ஸ்கில் நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்டே இல்லாமல் போகிறது. தென் அவுடேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டுக்கு மீட் பண்ணாத எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம இருக்கிறது ஒரு ரீசன் தான். தென் லேக் ஆஃப் ட்ரைனிங். நம்ம பிளேஸ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு போதுமான ட்ரைனிங் கிடைக்கல. அதாவது அட்வான்ஸ் ஆகி ஒரு டெக்னாலஜி அது அட்வான்ஸ் ஆகும்போது நம்மளுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டா தான் நம்மளால் அங்கே வேலை பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரீசன்ஸ் பார்த்தோம்னா பேண்டமிக் லாக்டவுன்ஸ். இந்த பேண்டமிக் லாக்டவுன் ஆனப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க டெம்பரவரியாக. அப்போ நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போனது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ்னால வந்துச்சு. தென் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் ரேட்டு. மிக அதிகப்படியான மணி சப்ளை இருக்கிறது இன்ஃப்ளேஷன், மிக குறைஞ்ச மணி சப்ளை இருக்கிறது டீஃப்ளேஷன். இந்த ரெண்டுமே அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ரீசன் தான். தென் ரெசஷன் அண்ட் டெப்ரெஷன். எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸில் இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரெசஷன், டெப்ரெஷன் இந்த மாதிரி டவுன் டர்ன்ஸ் நம்ம எக்கானமியில் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க முடியாது. இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் டெம்ப்ரவரியாக ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டெம்ப்ரவரியாக அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை மீட் பண்ணுறதுக்கு பேர் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். தேங்க்யூ ஆல்.